கோயிலுக்கு கிடையாது. அதேமாதிரி இந்த கோயிலோட வழிபாடு முறைகளும் ஒரு சிம்பிளானது தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து இந்த கோயிலோட சுப்பிரமணியன்னு ஒரு தலைவர் இருக்காரு. அவரு தான் அத வந்து பராமரிச்சுக்கிட்டு அதோட நிலைப்பாட்டை அவரு செய்து கொண்டு வருகிறார். அவரோட செல் நம்பரையும் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். எதா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தூரத்துலேருந்து வர்றவங்க என்ன ஏதுங்கிறத அவர்ட்ட கேட்டா சொல்லிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, ஏன் இந்த ஒரு பதிவு இங்க பதிவிடுகிறேன்னா, அந்த கோயிலுக்கு நான் போம்போது என்னை அறியாம ஒரு வைப்ரேஷன் அந்த கோயில்ல எனக்கு வந்துச்சு. அதாவது ஒரு இயற்கையாக ஒரு புத்து ஒரு மரத்தோட தோன்றி ஒரு அம்மனாக அங்க பிரதிபலிச்சு வரத்தை அருள்பாலிச்சு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இது அதுக்கு உண்டான ஒரு சிலையாக ராகு வந்து பகவான் வந்து ஒரு 16 அடி சிலையாக ஒரே கல்லில் உருவான சிலையை அங்க நான் பார்க்கும்போது, வேற எங்கேயும் அந்த மாரி நான் பார்க்க முடியல. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த அந்த நிலைப்பாட்ட பார்த்ததனால், இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் அந்த